ஐயோ அதற்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, அதற்கு முன்னாடி நான் நிற்கவே முடியாது, அது ரொம்ப பெருசு, ஆனால் நான் ரொம்ப குட்டியா இருக்கிறேன், அது என்னுடைய தேவை ரொம்ப பெருசு, நான் ரொம்ப சின்னவனா இருக்கிறேன், என்னுடைய வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது, அதை பார்க்க 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 எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் வாக்காய் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எம்மாத்திரம், என் பிள்ளைக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், உங்களுக்கு முன்பாக அந்த பிரச்சனை எம்மாத்திரம், உங்க அபிஷேகத்திற்கு முன்பாக அந்த பிரச்சனை எம்மாத்திரம். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனை தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த தேவை தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த கடன் தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சூழ்நிலை தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனையை விட பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த பிரச்சனையை விட பெரிய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து கர்த்தர் ஆணையிடுகிறார், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செருபாபேல் அப்படின்ற இந்த மனிதனை வேதத்தில் வாசிக்கும் போது இவன் தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் அலங்கத்தை கட்டுவதற்கு, ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப தீவிரமாய் நின்ன ஒரு பர்சன். ஆனா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அவங்க ஆலயத்தை கட்டுறதற்காக துரிதமாய் நின்றார்களோ அவர்கள் எல்லாரையுமே ஏளனமா பார்க்கிற ஒரு கிரௌடு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்துச்சு. நீங்கள் இன்னொரு வேத புத்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு நரி ஏறி போனால் என்ன பண்ணும், நீ கட்டின மதில் சுவர் என்ன பண்ண போகுது, விழுந்து போக போகுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமமாய் இந்த அலங்கத்தை கட்டுற தேவனுடைய மனுஷன் கட்டுறான் பாருங்க. அங்க இருக்கிறவங்க கிண்டல் பண்றாங்க, ஒரு நரி ஏறி போனா அது என்ன பண்ணும். அப்போ அந்த காலத்திலே இந்த மாதிரி செருபாபேல் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்ட வந்தவர்களை நிறைய பேர் துட்சமா அவங்கள நினைச்சாங்க. நீ என்னமோ பெருசா இப்ப வந்துட்டியாமா ஊர்ல இருந்து, நீ சின்ன பையன், இத்தனை நாள் நாங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களாலே கட்ட முடியாதா, நீ கட்ட போற, எங்களாலே செய்ய முடியாதா, நீ செய்ய போற, உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா, நீ கட்ட போகிற ஆலயம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா, அதுல கல் எவ்வளவு வேணும்னு உனக்கு தெரியுமா. இப்படி இந்த செருபாபேலை ரொம்ப குறைவாய் இட போட்டாங்க, ரொம்ப குறைவாய் பேசினாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நீ உனக்கு முன்னாடி இருக்கிற பர்வதத்தை பார்த்து நான் சொல்றேன், அது எம்மாத்திரம், அதை விட பலசாலியாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். செருபாபேலுக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை மலையை போல ரொம்ப நாள் இருக்காது, பர்வதம் போல ரொம்ப நாள் இருக்காது. பிரதர், கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க முன்னாடி, கண்களுக்கு முன்னாடி மலையை போல இருக்கிற அந்த பர்வதம், மலையை போல இருக்கிற அந்த பிரச்சனை, பெரிய பர்வதமாய் காணப்படுகிற அந்த காரியம் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் கைகளை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது நீ பார்த்த வண்ணமா பர்வதமா இருக்காது, ரொம்ப காலம் பர்வதமா இருக்காது. உங்களுக்கு முன்னாடி சீக்கிரமாய் அத சமபூமி ஆக போகிறது. அந்த கடன் ஒன்றுமில்லாமல் போகிறது, அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகப்படுகிறது. கரங்களை தட்ட 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 ஆமென். அந்த சாபம் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. அதற்காக தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். இல்ல, அது ஜெயிக்க போவதில்லை, நீங்க தான் அந்த ஜெயத்துல ஜெயிப்பீங்க, நீங்க நிப்பீங்க, அது சமபூமி ஆகும். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மை கர்த்தர் பர்வதத்துக்கு பயப்படாதவர்களாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது வேதத்தில் இந்த ராட்சதர்கள் அப்படின்ற ஒரு டீம் இருக்கிறாங்க. ராட்சதர்கள், இந்த ராட்சதர்களை பார்த்து வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய பேர் பயப்பட்டார்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா, ராட்சதன் அப்படின்னு சொன்னாலே யாரை தெரியும்னா, ஒரே ஒருத்தன், கோலியாத்தை தான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனால் வேதத்தில் அந்த ஒரு ராட்சதன் மட்டுமல்ல, பல ராட்சதர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்
அங்கே வேவு பார்க்கிறதுக்காக போகும்போது அந்த துர்ச்செய்தியை பரப்புனாங்க பாருங்க 10 பேர். அந்த 10 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ அங்க நாங்க ராட்சதர்களை கண்டோம், அவர்கள் எங்களுடைய பார்வைக்கு ரொம்ப பெரிய ஆட்களா தெரிஞ்சாங்க, அவங்கள பார்த்தா எங்களுக்கு பயமா இருந்துச்சு. அப்போ இந்த ராட்சதர்கள் என்கிற ஒரு சக்தி அந்த நாளிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வைத்து இந்த ராட்சதர்களை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். இந்த ராட்சதர்களை ஜெயிக்கணும். நீங்க வேதத்தில் வாசிப்பீர்கள், நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து அந்த ராட்சதர்கள் இருக்கிறார்கள். நீங்க வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால். நீங்க அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மீந்திருந்த ராட்சதர்களில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படி 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. அது அம்னோன் புத்தருடைய ராபா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. கவனிங்க, ராட்சதன் அப்படின்னு சொல்லுகிறது நமக்கு கோலியாத்தை நம்ம ரொம்ப பெரிய ஆளா பார்த்துட்டோம். இப்போ இங்க என்ன பண்ணுகிற ஓக் அப்படின்ற ஒருத்தர், இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஓக் அப்படின்றவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படி எத்தனை முழமாமா? 9 முழம். 9 முழம் போது கிட்டத்தட்ட 14 அடிக்கு மேல, 14.5 அடிக்கு மேல வருது அவனுடைய கட்டனுடைய நீளம். அப்ப எந்த அளவுக்கு அவன் பெரியவனா இருந்திருப்பான் பாருங்க. அதுவும் எல்லாரும் அவனுக்கு மரக்கட்டில் அல்ல, என்ன கட்டில் செஞ்சிருக்காங்களாமா? இரும்பு கட்டில். இன்னொன்னு அகலம் எத்தனை முழமாமா? 4 முழம் அகலம். 4 முழம் அகலம்னா கிட்டத்தட்ட 7 அடி பக்கத்துல அகலமா இருக்குது. அவ்வளோ பெரிய கட்டில்ல படுக்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் தான் யார் அப்படின்னா இந்த ஓக். ஆனா இந்த ஓக்கை யார் அழிக்கிறா அப்படின்னா, வேதத்துல நம்முடைய மோசே என்பவன் மூலமாகத்தான் கர்த்தர் இந்த ஓக் என்பவனை அழிக்கிறார். நீ பயப்பட வேண்டான்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்குங்க. வேதத்தில் கிட்டத்தட்ட 31 ராஜாக்களை கர்த்தர் இது மோசையினுடைய அடுத்த ஜோஷுவாவை கொண்டு 31 ராஜாக்களை கர்த்தர் சங்கரிப்பார். 31 ராஜாக்களை கர்த்தர் ஜெயிப்பார். ஆனா இந்த மோசே சாதாரணமானவர் அல்ல. அவர் த பிக்கஸ்ட் ஒரு 3 டீமை இந்த மோசையின் மூலமாய் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். நம்பர் 1, முதலாவது பார்வோன் என்கிற பார்வோனுடைய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் யார் மூலமா ஜெயிச்சாருன்னா, இந்த மோசையின் மூலமாக ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். நம்பர் 2, இரண்டாவதாக இவ்வளவு பெரிய நீளமுள்ள கட்டில் உள்ள ஓக் என்பவனை கர்த்தர் இந்த மனுஷனை கொண்டு நம்முடைய மோசையை கொண்டு ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். மூன்றாவதாக சீகோன் என்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த 3 பேரையும் யார் முறியடித்தார்னா, மோசையின் மூலமாய் ஆண்டவர் முறியடித்தார். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற நம்ம யாரை முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ராட்சதர்களை நம்ம அழிச்சே ஆகணும். அந்த கிருபையை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த ராட்சதர்களை நம்ம உயிரோடு விடுகிற வரைக்கும், இந்த ராட்சதர்களை நம்ம வைக்கிற வரைக்கும் இவங்க நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வரும். இந்த ராட்சதர்களுடைய ஆவி போல சில ஆவிகள் தான் நம்முடைய வீட்டில் நிறைய ஆளுகை செய்து, அதனால தான் நம்மளை முன்னேற விடாம தடுக்குது. இவர்கள் பெரிய பலசாலிகளாய் நின்று பயமுறுத்தி, எப்படி கோலியாத் வேதம் சொல்லுது 40 நாட்கள் அவங்களை எங்கேயுமே விடாம எந்த முயற்சியும் எடுக்க வைக்காம அந்த கோலியாத் என்கிற ராட்சதன் கத்துறான் பாருங்க. அவனுடைய வார்த்தையை கேட்டு எல்லாரும் பயந்து போய் நிற்கிறார்கள். அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்போ அந்த ராட்சதனை அந்த இடத்துல இருந்து எடுத்து போடாம அவர்களால பலவானை ஜெயிக்க முடியாது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த 91வது நாள், நான் நம்புறேன், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, வியாபாரத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எவ்வளவு பெரிய ராட்சத கூட்டம் ஆனாலும் அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை கர்த்தர் நமக்குள்ளேயே வைக்க போகிறார். நீங்க போய் நிற்கும் போது அந்த ராட்சதனுடைய செயல்கள் முழுவதுமாக அழிந்து போவதாக, அந்த ராட்சதர்களை ஜெயிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கிருபையாய் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் ராட்சதர்களுடைய கோலியாத் என்கிற அந்த ராட்சதனை நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் நீங்க 21ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென்.
நீங்கள் வந்து 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இந்த 4 பேரும் காத் ஊரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த வசனத்தில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. வாசிக்கலாமா? இன்னொரு விஷயம், இந்த 4 பேரும் காத் ஊரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, முதலிலே இந்த ராட்சதனை, கோலியாத் என்கிற ராட்சதனை யார் வந்து வீழ்த்தினா? தாவீது. எப்படி வீழ்த்தினாரு? எப்படி வீழ்த்தினாரு? அவருடைய கையில கொடுத்திருக்கிற கூழாங்கல்லினால வீழ்த்தினாரு. இப்போ அவர் வந்து ஆற்றுக்கு போய் தாவீது வந்து எத்தனை கூழாங்கல்ல எடுத்தாரு? எத்தனை கூழாங்கல்ல எடுத்தாரு? 5 கூழாங்கல்ல எடுத்தாரு. ஆனா இப்போ அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது எத்தனை ஆளு? கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது ஒரு ஆள். அப்போ வந்து தாவீது வந்து ஐயோ இந்த குறி தப்பிருச்சுன்னா அடுத்த குறிக்கு நம்ம இன்னொரு கல் வேணும், அடுத்த குறிக்கு இன்னொரு கல் வேணும், அப்படி எடுத்திருப்பாரா? அப்படி எடுத்திருந்தாருன்னா ஒரு கல்லில் குறி எடுத்து அடிக்கிறதுக்குள்ளாடி கோலியாத்து வந்து பட்டயத்தினால இவரை கொண்டிருப்பாரு. இந்த தாவீதிற்கு இருந்த விசுவாசம் என்னன்னா, நான் 5 கூழாங்கல் எடுக்கிறது, ஒன்று படலைன்னா இன்னொன்று பட்டுரும், இன்னொன்று பட்டுரும்னா ஆயத்தத்திற்காக அவர் பண்ணலை. ஏன்னா அவர் நம்பினது கூழாங்கல்லை அல்ல, அவர் நம்பினது தன்னுடைய கவனை அல்ல, அவர் நம்பினது யாரைன்னா கர்த்தர் தான் நம்பினாரு, ஆண்டவர் அதை செய்வார் தான் நம்பினாரு. அப்போ இவர் இந்த 5 கூழாங்கற்களையும் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அன்னைக்கு இருந்ததுல 5 ராட்சதர்கள் இருந்தார்கள், பெரிய ராட்சதர்கள் 5 பேர். இந்த 5 பேருக்கும் ஒவ்வொரு கூழாங்கல்னு சொல்லி அன்னைக்கே எடுத்துட்டாரு. நான் ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் ராஜ்யத்திற்கு விரோதமாய் இருக்கிற எத்தனை ராட்சதர்கள் இருந்தாலும் கர்த்தர் என் மூலமாய் அழிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற கடனை மட்டும் உங்க மூலமா கர்த்தர் முறிக்கிறவர் அல்ல, ரட்சிப்பை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. உங்க குடும்பத்தில் எந்த சாபமான ராட்சதர்கள் எழும்பி நின்றாலும் அத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் தரப்போகிறார். எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிருவோம், எல்லாத்தையும் ஒன்னொன்னாய் கர்த்தர் முறியடிக்க பண்ணுவார். கடன் என்கிற சாபத்தை முறியடிப்பீர்கள், ஆமேன். திருமண தடை என்கிற சாபத்தை முறியடிப்பீர்கள், ரட்சிப்பு இல்லை என்கிற அந்த சாபத்தை முறியடிப்பீர்கள். எல்லாத்தையும் ஒன்னொன்னா முறியடிக்கிறதற்கு ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க ஒன்னிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், என் குடும்பத்தில் வந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் குடும்பமா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், அது ஒரு பெரிய சந்தோஷம். அது ஒரு ராட்சதனுடைய கையிலிருந்து நம்ம விடுதலையானதனுடைய அர்த்தம். இன்னொரு விடுதலை அது நிறைய பேருக்கு கிடைக்கல. கடன் என்கிற விடுதலை கிடைக்காம அப்படியே நீங்க போராடிட்டு வரலாம். ஆனா இல்லை, நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ராட்சதர்களையும் முறியடிக்கிறதற்கு பலன் தருகிற கர்த்தர். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது வந்து ஒரு கூழாங்கல்ல எடுத்து யாருக்கு பயன்படுத்துறாருன்னா கோலியாத்துக்கு பயன்படுத்துறாரு. இப்போ அவ்வளவுதான், அதோட அந்த சீன் முடியுது. முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம உபாகமத்துல சாமுவேல்ல என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த 4 பேரும் காத் ஊரிலே ராட்சதன், இந்த காத்தூர்ல இந்த கோலியாத் எந்த ஊர்காரன்? கோலியாத் எந்த ஊர்காரன்? காத்தூரானாகிய கோலியாத். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். அப்படின்னா ஒரு ராட்சதமான மனுஷனுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க? 5 பிள்ளைங்க பிறந்திருக்காங்க. அந்த 5 பிள்ளையில ஒரு பிள்ளை யாரு? ஒரு பிள்ளை கோலியாத். அந்த ஒரு பிள்ளைய தாவீது வந்து என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அவருடைய கையில இருக்கிற ஒரு கூழாங்கல்லினால என்ன பண்ணிட்டாரு? வீழ்த்திட்டாரு. ஆனா ஆத்துக்கு போய் கூழாங்கல்ல எடுக்கும் போது அவர் ஒரு கல்லை எடுத்துட்டு வரல, 5 கல்லை எடுத்துட்டு வந்தாரு. இப்போ இந்த ராட்சதனுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் 4 பேரு. இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் உருவாக்கின சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இந்த தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்றேன். அப்பா அம்மா சில ராட்சதர்களை நீங்க அழிப்பீங்க, உங்க மூலமா நிறைய ராட்சதர்களை கர்த்தர் அழிக்க பண்ணுவார். உங்க ஃபேமிலியில வம்சமாய் உங்களை கட்டி வச்சிருக்கிற, உங்களை பயப்படுத்துகிற, உங்களை முன்னேற விடாதபடி தடை செய்கிற
உங்களை கொண்டு சில ராட்சதர்களை முறியடிச்சிட்டு தான் நீங்க இந்த உலகத்தை விட்டு போவீங்க. ஆமேன், ஆமேன். நீங்க முறியடிக்காத ராட்சதர்களை உங்களுடைய காலம் முடியுமானால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க உருவாக்குனவர்கள் மூலமாய், நீங்க உருவாக்குன பிள்ளைகள் மூலமாய் அந்த ராட்சதர்களை முறியடிக்க பலன் தருவார். இந்த சாபம் சன்னதி சந்ததியாய் தொடராது, இந்த அக்கிரமம் சன்னதி சந்ததியாய் தொடராது. இனி இந்த ராட்சதனை கர்த்தர் விடமாட்டார். ஆமேன். எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் வீழ்த்தக்கூடிய கிருபையை, ஹல்லேலூயா, எல்லாத்திலிருந்தும் விடுதலை வாங்கணும், எல்லாத்திலிருந்தும் விடுதலை வாங்கணும். சிலருக்கு ஒரு சில விடுதலை வாங்கிட்டு அப்படியே களைச்சு போயிடுவோம். அப்படின்னா போதும், நான் இருக்கிற வரைக்கும் பாடுபட்டேன்ப்பா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்காக ஜெபம் பண்ணப்பா, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இனி உன் கையில் நான் கொடுக்குறேன், நீ பார்த்துக்கோ, நீ செஞ்சுக்கோ அப்படின்னு நிறைய நேரத்தில் சொல்லுவோம். ஆனால் உங்களுடைய விஷன் எப்படி இருக்கணும்னா, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி 5 பிரச்சனை இருக்குன்னா அந்த 5னுடைய சொல்யூஷன் 5ஐயும் கர்த்தர் என்ன கொண்டு தான் செய்யணும்னு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அம்மா நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க, இந்த 91வது நாள் ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு ராட்சதர்களை விட்டுட்டு போக வேண்டாம், பிள்ளைகளுக்கு பிரச்சனையை விட்டுட்டு போக வேண்டாம், பிள்ளைகளுக்கு உங்களுடைய சாபங்களை விட்டுட்டு போக வேண்டாம். நீங்கள் இப்போ கையில் எடுங்க, தாவீது மாதிரி கையில் எடுங்க. என்ன கையில் எடுங்கன்னா, அத்தனை பிரச்சனைக்கும் என் மூலமாய் கர்த்தர் தீர்வை கொடுத்து தான் கர்த்தர் என்னை எடுத்துக்குவார். உங்களுக்கு உங்க மூலமா தான் கர்த்தர் தீர்வை கொடுப்பாரு. நீங்க முழங்கால் விட்டு ஜெபம் பண்ணுவீங்க. அதற்கு பிறகு உங்கள் சன்னதிகள் கர்த்தர் வருக வரைக்கும் இனி இந்த பலவீனத்தினால சிக்க மாட்டாங்க, இனி இந்த சாபத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. சந்ததி சந்ததியா இந்த ஆசீர்வாதம் தொடர போகிறது. 2 கைகளை எல்லாரும் உயர்த்தி எஸ், அந்த கிருபை கிடைக்கட்டும், அந்த கிருபை கிடைக்கட்டும். ராட்சதர்களை ஜெயிக்க கூடிய ஒரு பலனை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. அந்த மகிமை நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள நான் இதுல ஒரு விடுதலையை பார்க்கணும். சொல்லுங்க நல்லா, நீங்க அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவளா மாற்றுங்க, என்னை ஜெபிக்கிறவரா மாற்றுங்க. எனக்குள்ள அந்த மகிமை வரட்டும். நான் இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அமர்ந்திருக்க கூடாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் நாம் விட்டுறக்கூடாது. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். நான் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய அபிஷேகம் வேணும். எனக்குள்ள இருக்கிற சோர்வுகள் மாறுவதாக, பலவீனங்கள் எடுக்கப்படுவதாக. அந்த ராட்சதனை ஜெயிக்கக்கூடிய ஒரு மகிமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். அங்க இருக்கிற இந்த யுத்த களத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோலியாத்தை ரொம்ப பெருசா பார்க்குறாங்க. இப்போ நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவோம். கோலியாத் ரொம்ப பெருசா, கூழாங்கல் ரொம்ப பெருசா? கோலியாத் ரொம்ப பெருசா, கூழாங்கல் ரொம்ப பெருசா? எப்படி பெருசாக முடியும்? ஏன் அப்படின்னா, கோலியாத் தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். ஆனா கோலியாத் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எது பிறந்துருச்சு? அப்ப யார் பெருசு? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. என்ன பயத்தோட சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதானே? கோலியாத்துக்கு என்ன 50 வயசு இருக்குமா? 40 வயசு இருக்குமா? 30 வயசு இருக்குமா? கோலியாத் ஒரு அப்பாவுடைய பிள்ளை தானே, அவன் இப்பதானே பிறந்திருக்கிறான். ஆனா கல்கள் உருவானது எப்போ? கூழாங்கல் உருவானது எப்போ? அதுக்கு இன்னும் ரொம்ப ஓல்டு. அது கல்கு உருண்டு 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 அது கூழாங்கல்லா மாறி இருக்குது. இப்போ கோலியாத்து உருவத்தில் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அனுபவத்தில் யார் தான் பெரிய ஆளுனா கூழாங்கல்ல தான் பெரிய ஆளு. நான் நம்புறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும் உலக தோற்றத்திற்கு முன்னாடியே இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட, அவர்களை விட நீங்க அனுபவசாலிகள். அந்த பிரச்சனையை விட அனுபவசாலி உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அது ஒரு புதுமையான பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா அது ரொம்ப ஓல்டான பிரச்சனையா இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவர் அதை விட பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால நான் இந்த 91வது நாள் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், அந்த பலவான கர்த்தர் உங்க மூலமா கட்ட போறாரு.
பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அவனுடைய உடைமைகளை கைப்பற்ற முடியாது. கர்த்தர் என்னை கொண்டே அந்த 5 கூழாங்கற்களையும் கர்த்தர் எடுக்க பண்ண போகிறார். Thank you Jesus. ஆமென். கோலியாத்தினுடைய கையிலே இருந்த பட்டயம் எல்லாரும் ரொம்ப பெரிய பட்டயமா தான் அவங்கள பார்த்தாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கோலியாத்தினுடைய கையிலே இருக்கிற பட்டயம் ஒரு மனுஷன் உருவாக்குனது, ஒரு மனுஷனுடைய ஞானத்தினால் உண்டாக்கப்பட்டது. ஆனா தாவீதுனுடைய கையிலே இருக்கிற பட்டயம் அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த பெலிஸ்தியன், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ராட்சதனுடைய கையிலே இருக்கிற ஆயுதம் அது மனுஷ பலத்தினால் உண்டானது. ஆனா உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறது தேவ பலத்தினால் உண்டாயிருக்கிறது. உங்க கையில இருக்கிறது தான் ஜெயிக்கும். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் ஜெயிக்கும். அது சின்னதா இருந்தாலும் அதை கொண்டு கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அந்த சின்ன ஆசீர்வாதத்தை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை மடங்கடிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு எப்படி மிச்சம் வந்ததோ அதே போல கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உன்னிடத்திலே இருக்கிறது சின்னதா இருந்தாலும் அது நிவர்த்தி செய்ய போகிறது பெரிய பிரச்சனைய, அது தீர்வு கிடைக்கிறது பெரிய பிரச்சனைய. ஹல்லேலூயா. என் தேவன் சின்னதை கொண்டு பெரியவைகளை செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். நம்பிக்கை எல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கை எல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்க. கைகளை மேல தட்டி எனக்குள்ளே இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவர். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பலகரம் தாங்குவார் கலங்காதே, பலகரம் தாங்குவார் கலங்காதே. எனக்கு பாடும் பாடும் வெள்ளத்தோடு ராட்சதர்களை முறியடிக்கிற பலன் எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவர். மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்றார் என் இயேசு என்றும் நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, பெரிய பிரச்சனையே, பெரிய சூழ்நிலையே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம் எனக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது சமபூமி ஆகும், சமபூமி ஆகும். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமென் சொல்லி, அது சமபூமி ஆகும், அது சமபூமி ஆகும். அந்த சாபம் சமபூமி ஆகும், அந்த வியாதி சமபூமி ஆகும். எனக்கு விரோதமா அது நிற்க முடியாது, அது எனக்கு விரோதமா நிற்க முடியாது, அது எனக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்ய முடியாது. இல்ல, நான் தான் ஜெயிப்பேன். கர்த்தர் உங்களை தான் ஜெயிக்க பண்ணாரு. பிரதர், நீங்க தான் ஜெயிப்பீங்க. அது உங்களை விட எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், கர்த்தர் தாவீதாகிய உங்களை கொண்டுதான், சிஸ்டர் உங்களை கொண்டுதான் அவ்வளவு பெரிய வல்லமையை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். அதனால உங்களுடைய மனசுல இதுல இருந்து நான் வெளியே வரமாட்டேன்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு துளி கூட இருக்க வேண்டாம். அதுவும் இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்து கொண்டதுக்கு பிற்பாடு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், நீங்க சொல்றது ஓகே தான், வாக்குத்தத்தங்கள் வர்றது ஓகே தான், ஆனா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அது எப்படி ஒத்து வரும், எப்படி அது ரெடி பண்ணும், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும்? இல்ல, அது மனுஷனுடைய திட்டத்தினால யோசனையினால அது முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை விட வேதத்துல கர்த்தர் 90% அற்புதம் அவங்களுக்கு சமமான பிரச்சனையே அல்ல, அவர்களை விட பெரிய பிரச்சனையை தான் கர்த்தர் முறியடிக்க பலன் தந்திருக்கிறார். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் அதுல ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உங்களை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டாரு? உங்களை ஏன் தூக்கி எடுக்க மாட்டாரு? மனுஷனுடைய யோசனை வேற, கர்த்தருடைய யோசனை வேற. இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆணித்தரமா சொல்றேன், யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தெளிவா பேசுறாரு. உங்க மனசுல எத்தனை வாக்குத்தத்தங்கள் சொன்னாலும், எத்தனை வார்த்தை சொன்னாலும், திரும்ப திரும்ப உங்க மனசுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா, ஐயோ இது பெரிய பிரச்சனை, ஐயோ இது பெரிய பிரச்சனை, இது எப்படி நடக்கும், இது எப்படி என்ன கொண்டு செய்ய முடியும், நான் வாங்குற சம்பளத்துல எப்படி பண்ண முடியும், என்னால இதை பண்ண முடியாதுன்றத பிசாசு ஆணித்தரமா உங்களுக்குள்ள விதைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு 91வது நாள் உங்க கரத்தை பிடிச்சு, பெரிய பர்வதத்தை நீ பார்க்கிற, பெரிய பர்வதத்தை பார்க்கிற, அந்த பர்வதத்தை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், தலைக்கல்லை கொண்டு வருவான். அதுல ஒன்னே ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அது செருபாபேலுடைய பலன் அல்ல, செருபாபேலுடைய ஞானம் அல்ல, அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. அந்த செருபாபேல் நீங்க தான், அந்த செருபாபேல் நீங்க தான். உங்க நெற்றியில ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, கிருபை, கிருபை. அது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற பரிசு. அது கிருபை பெற்றவள், அது கிருபை பெற்றவள். மரியாள் கிருபை பெற்றவள். ஹalleluya, ஹalleluya. யம் தம நகர தியாகம நரமா. அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்போ இறங்கட்டும், இப்போ இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. அந்த கான்ஃபிடென்ட் இப்போ உண்டாகட்டும், அந்த பலன் இப்போ உண்டாகட்டும், அந்த வசனத்தினுடைய வல்லமை ஆமென், ஆமென் புறப்படும் போதே பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். இவங்க போய் நிக்கணும், அது சமபூமி ஆகணும், அந்த பிரச்சனை சமபூமி ஆகணும். தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, எங்க இருந்துச்சுன்னே தெரியாத அளவிற்கு. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. அப்போ ஆண்டவர் நம்மை எதற்காக முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை வீழ்த்தணும் அப்படின்னா, ராட்சதர்களை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதனால இந்த ராட்சதர்களை முறியடிக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு காரியம், அதை இன்னைக்கு சொல்லி நம்ம எல்லாரும் அதற்காக ஜெபிக்க போறோம். எதனால தான் முடியும் அப்படின்னா, நீங்கள் ராட்சதர்களை போன்ற பெரிய பெரிய பிரச்சனையை பரிசுத்தவான்கள் எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அவர்களுக்குள்ள எப்போ அபிஷேகம்ன்ற ஒன்று வந்துச்சோ, அவர்களுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அப்போ சில ராட்சதர்களை நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய வியாபாரத்திலிருந்து, நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நம்ம அழிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா, ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இப்போ இந்த ராட்சதர்கள் 2 விதத்துல ஒருவேளை இடம் கொடுத்திருக்கலாம். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 15ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல்
பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டி இருந்த கயிறு நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போனது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய அபிஷேகம் சிம்சோன் மேல இறங்குது. அப்போ சிம்சோன் மேல இருக்கும்போது சுற்றி அவனுக்கு எதிர்க்கிற சக்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவனுடைய சரீரத்துல எதனால கட்டி இருக்கிறாங்கன்னா, கயிறுகளினால கட்டி இருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கயிறை கட்டுகிறதுக்கு சம்மதிச்சது யார் அப்படின்னா, இந்த சிம்சோன் தான் சம்மதித்திருந்தான். இவனுடைய சம்மதத்தோடு கட்டப்பட்ட கயிறுகள். நம்முடைய ஆண்டவருக்கு பவர் இருக்குது, நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. ஒன்று, நமக்கு நம்முடைய நாலேஜே இல்லாம கட்டுகிற கட்டுகள், உங்களுடைய விருப்பமே இல்லாம, உங்களுடைய நாலேஜே இல்லாம, அதற்கு நீங்க எந்த விதத்திலும் காரணம் இல்லாமல் இருக்கலாம். அது உங்களுடைய முன்னோர்களினாலே கட்டப்பட்ட கட்டா இருக்கலாம், அது ஏதோ ஒரு சாப கட்டா இருக்கலாம், அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நீங்க அதனுடைய தீமையை அனுபவிக்கிறீங்க, அதனுடைய வேதனையை அனுபவிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு கட்டு உங்களுக்கு வரலாம். இன்னொரு கட்டு என்ன கட்டு அப்படின்னா, நானே அனுமதிச்சதுனால உண்டான கட்டு. என்னுடைய மிஸ்டேக்னால, என்னுடைய தவறுனால நானே ஒரு காரியத்தை செஞ்சு அந்த கட்டுக்கு உள்ளாகி இந்த மாதிரி 2 கட்டுகளை சுமந்துட்டு இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவருடைய வல்லமை, எனக்கு தெரியாம கட்டின கட்டுகளை மட்டும் உடைக்கிறது கர்த்தருடைய வல்லமை இல்லை. கர்த்தருடைய வல்லமை எனக்கு தெரிந்து நான் அனுமதித்து என்னுடைய இஷ்டத்தோடு கட்டப்பட்டிருந்த கட்டுகளினால நான் இப்ப வேதனைப்படுகிறவனா இருந்தாலும் அந்த கட்டுகளையும் அவிழ்க்கிறதற்கு கர்த்தருடைய அபிஷேகத்தினால முடியும், ஆண்டவருடைய மகிமையினால முடியும். இந்த 100 நாட்கள் ஜெபம் எதற்காக அப்படின்னா, நீங்கள் செய்த தவறுகளின் நிமித்தமாய், உங்களுடைய மிஸ்டேக்ஸின் நிமித்தமாய், நீங்கள் ஞானம் இல்லாமல் நடந்தது நிமித்தமாய் சில கட்டுகள் உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், இந்த கடனுக்கு நான் தான் காரணம், இந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணம், ஆனா என்னால இப்ப ஒன்றும் பண்ண முடியல, ஞானம் இல்லாம அப்படி செஞ்சுட்டேன், புத்தி இல்லாம அப்படி நான் நடந்துட்டேன், தேவையில்லாததை நான் அப்படியே இழுத்து வச்சுட்டேன், ஆனா இப்ப ஃபீல் பண்றேன், இனி என்ன பண்றது, அதுல இருந்து வெளியே வர்றதுன்றது ரொம்ப கடினமாச்சே, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள நான் போய் சிக்கிட்டேனே. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் சிம்சோன் மேல் இறங்குனது போல உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். கோலியாத்துகளை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். ராட்சதர்களை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அந்த அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் போது ஏற்கனவே மனிதர்களால் கட்டின கட்டுகள் உடைகிறது, சொந்தங்களால் கட்டின கட்டுகள் உடைகிறது. எனக்கு நானே கட்டுவதற்கு அனுமதித்த சில கட்டுகளில் இருந்து கர்த்தர் இப்பொழுது விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். இனி இந்த 9 நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே உங்க அபிஷேகம் என் மேல கடந்து வரட்டும், உம்முடைய அனாயிண்டிங் என் மேல கடந்து வரட்டும். எப்போ தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினாரோ, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவனிடத்தில் வந்து 600 பேர் சேர்ந்தார்கள். உங்கள்கிட்ட அபிஷேகம்ன்ற ஒன்று வந்துச்சுன்னா உங்களை சுற்றி ஆட்களை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, எலியாவை கர்த்தர் எப்பொழுது அபிஷேகித்தாரோ அப்பொழுது எலிசா என்கிற ஒருவன் அவனுக்கு பின்னாடியே கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது பேதுருவை ஆண்டவர் அபிஷேகித்தாரோ அவர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களுடைய துவக்கம் எப்போ வரும்னா, அபிஷேகம், ஆண்டவருடைய அனாயிண்டிங், ஆண்டவருடைய மகிமை. நான் நம்புறேன், உங்களை கர்த்தர் வெறுமையா அனுப்ப மாட்டாரு, வெறுமையா அனுப்ப மாட்டார். பிரதர், நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரதர், சிஸ்டர், நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்திற்காக விடாப்பிடியா ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் நம்புறேன், நீங்க வாஞ்சிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆண்டவர் அபிஷேகிப்பார். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அப்பா எனக்கு அந்நிய பாஷையின் வரத்தோடு எனக்கு அபிஷேகம் வேணும், நான் ராட்சதர்களை முறியடிக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு எதிராய் வந்திருக்கிற சக்திகளை ஆண்டவரை முறியடிக்கிறதுக்கு எனக்கு அபிஷேகத்தை தருகிறவர் என்று கேளுங்க. என்னை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம், ஆமென், 28வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால்
தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ பிசாசை துரத்துறதுக்கு யார் தேவையாமா? யார் தேவை? ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வருவாரு. ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல ஊற்றப்படுவாரு. ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஒரு தொடுதல் உங்களுக்குள்ள வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பாரு. நான் இப்ப அந்த ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை இப்ப நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க. சிலர் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாரு. நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாரு. பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் அப்படியே கைத்தட்டி அப்படி சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல். நல்லா கவனிச்சுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க வாஞ்சிக்கும் போது ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமான ஃபீல். சிலர் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழுவாங்க. அப்படியே அழுகையா வரும். அப்படியே அழுது ஜெபம் பண்ணுவோம். அப்போ உடனே நினைக்க வேண்டியது ஹோலி ஸ்பிரிட் உங்களை நெருக்கி ஏவறாரு. சிலருக்கு பாருங்க அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தன்னுடைய கண்களுக்கு முன்னாடி செஞ்ச பாவெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்னொன்னா அறிக்கை செய்வாங்க. அப்பா அப்பா அப்பா, நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணனே. இதுதான் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஒரு நடத்துதல். சிலருக்கு என்ன வரும்னா ஒரு பெரிய வைராக்கியம் வரும். இல்ல இவங்க முன்னாடி நான் நிற்பேன், நான் சாட்சியா நிற்பேன். அந்த ஹோலி ஸ்பிரிட் இறங்கும் போது அந்த வைராக்கியம் சிலருக்குள்ள வரும். சிலருக்கு என்ன பண்ணணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஃபீலா அப்படி வந்து இறங்குவார். ஆனா நீங்க உணர்வீங்க, அதுல ஒரு வித்தியாசம் வரும். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அது யாருக்கு வரும்னா யார் வாஞ்சிக்கிறாங்களோ. இந்த 10 டேஸுக்குள்ள ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீங்க போகும்போது ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அனாயிண்டிங்கோட தான் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு போவார். நீங்க அந்த தொடுதலை நீங்க உணர்வீங்க, அந்த பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க, அந்த மகிமையை உணர்வீங்க. அதற்கு பிறகு உங்களுக்குள்ள தைரியம் வந்துடும். அதற்கு பிறகு உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். அதற்கு பிறகு எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க. ஹோலி ஸ்பிரிட் வரட்டும் வரட்டும் வரட்டும். ஹalleluya ஹalleluya. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக. ஆமென். உங்க கடன்களை பார்த்து சொல்லுங்க, பெரிய கடனே நீ எம்மாத்திரம் எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. அந்த சாபத்தை முறியடிச்சு நீங்க ஜெபிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இயேசுவே, நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த தைரியம் பிள்ளைகளுக்குள்ள ஆரம்பமாகட்டும். இல்ல நான் வெளியே வருவேன், ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவாரு. இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவாரு. இந்த அசுத்தத்திலிருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவாரு. எனக்கு ஒரு வெறுப்பை தருவாரு. நான் இன்னும் விடமாட்டேன், நான் இன்னும் விடமாட்டேன். 1000 தோல்விகளை நான் பார்த்தாலும் என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். உங்க முயற்சி எல்லாம் தோற்று போனாலும் இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய பர்வதமே, இப்பவே அந்த அனாயிண்டிங், இப்பவே அந்த மகிமை நிறைய பேர் மேல அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது, ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசுவே, நிரப்போம் 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 நிரப்போம். வல்லமையாய் வல்லமையாய் வல்லமையாய். இயேசுப்பா இயேசுப்பா இயேசுப்பா. அந்த ஃபீல் இப்ப ஆரம்பிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்க பிள்ளைகளோட உறவாடணும் உறவாடணும். அந்த பலவீனமான சரீரம் இப்பொழுது அந்த அக்கினி இறங்கும் போது பலன் அடையட்டும். இந்த 91வது நாள் இது ஒரு பெந்தேகோஸ்தே நாளாய் அமையட்டும். இது ஒரு பெந்தேகோஸ்தே நாளாய் எத்தனை பேர் திருச்சபையில கூடி இருக்கிறார்களோ, ஆன்லைன்ல இருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலையும் இப்பொழுது தேவனுடைய வல்லமை, ஒரு பிரசன்னம் ஒரு பிரசன்னம் ஒரு பிரசன்னம். தொடுதல் 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 அபிஷேகம். லோ தரம் தனர் யாக்கதரல லம் தனமோ ரஹதலரமா. அக்கினி 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 பரவட்டும். ஜீசஸ் பரவட்டும் பரவட்டும் பரவட்டும். பற்றி பிடிக்கட்டும் பற்றி பிடிக்கட்டும். பலவீனமான சரீரங்கள் பலன் அடையும்படியாய் நான் அப்படிதான் போவேன். புது வருஷத்துல அபிஷேகத்தோட தான், மகிமையோட தான். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், எனக்கு நானே கட்டின கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், முன்னோர்கள் கட்டின கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர்.
ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாம அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. ஆவியானவரே என் மேல் பலமாய் பெரிய காற்றாய் பெரிய காற்றாய். ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் போதும். பாகாலின் படைகளை உடைக்கிற அளவிற்கு அபிஷேகத்தினால வாலிபர்கள் மேல ஊற்றட்டும், கன்னிகைகள் மேல ஊற்றட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus.